காட்டின் உண்மையான ராஜா ஒரு முறை அடர்ந்த காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் கூடி நம்மிடையே யார் ராஜா என்ற கேள்விக்கு பதில் காண முற்பட்டன. முதலில் சிங்கம் வந்தது. நான் ராஜா, என் குரல் முழங்கும்போது யாரும் நடுங்கி விடுவார்கள் என்று பெருமையாக கூறியது. அடுத்து யானை வந்தது. நான் தான் ராஜா, என் சக்திக்கு யாரும் சமமில்லை, ஒரே அடியிலே எந்த விலங்கையும் தள்ளி போடலாம் என்று அது சத்தமிட்டது. பின்னர் சீற்றமுள்ள புலி சொன்னது, நான் வேகமாக ஓடுவேன், நான் ராஜா. குரங்கு ஓடிவந்து, நான் புத்திசாலி, அதனால் நான் தான் ராஜா என்று கூறியது. விவாதம் தொடர ஒரு புத்திசாலி ஆமை வந்தது. நாம் யாரும் ராஜா இல்லை, உண்மையான ராஜா யார் என்பதை முடிவு செய்ய நாம் ஒவ்வொருவரும் எதற்காக முக்கியம் என்பதை கண்கூடாக நிரூபிக்க வேண்டும் என்று கூறியது. அதன்படி சிங்கம் தனது சத்தத்தால் மற்ற விலங்குகளை பயமுறுத்தியது. யானை தனது பலத்தைக் காட்டியது. புலி வேகமாக பாய்ந்தது. குரங்கு அதன் புத்திசாலித்தனத்தை நிரூபித்தது. ஆனால் காட்டை பாதுகாக்க, உணவு சங்கிலியை நிலைப்படுத்த எல்லா விலங்குகளும் ஒருவருக்கொருவர் தேவையானவர்கள் என்பதும் ஒருவரும் தனியாக ராஜா அல்ல என்பதும் புரிந்தது. அந்த நாள் முதல் காட்டின் உண்மையான ராஜா அது இயற்கையே என்றும் ஒவ்வொரு விலங்கும் அவ்வளவு முக்கியமென்றும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். முற்போக்கு அறிவு, ஒற்றுமை, இயற்கையின் சமத்துவம் இவையே உண்மையான ஆட்சி.